எவ்வளவு சீக்கிரம் வீடு வந்துருச்சு பாரு. நாம போக வேண்டிய தூரம் தான் இன்னும் எவ்வளவோ இருக்கே சார். இதுக்கு போய் ஃபீல் பண்ணலாமா? அவ்வளவுதானா? இன்னைக்கு அவ்வளவுதான். சீக்கிரம் வீட்டுல பேசு. கண்டிப்பா வீட்ல நல்ல நாள் பார்த்து பேசுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு டீல். டீல்? நம்ம விஷயத்த பத்தி எங்க அப்பா கிட்ட நான் தான் முதல்ல போய் பேசுவேன். அப்புறம் நீங்க உங்க வீட்ல போய் பேசினா போதும். நான் எங்க அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்குற வரைக்கும் நீங்க உங்க வீட்ல இத பத்தி பேசக்கூடாது. ஓகேவா? டீல். நான் வெயிட் பண்றேன். இத்தனை நாள் என்ன நீங்க வெயிட் பண்ண வச்சீங்கல்ல, நீங்க கொஞ்ச நாள் எனக்காக வெயிட் பண்ணுங்க. சார், லாக் ஆயிருக்கு. அப்படியா? அப்படியே இருக்கட்டும். உள்ளே இரு. நான் திரும்ப ரிவர்ஸ் கூட்டிட்டு போயிடுறேன். திரும்ப வீடு, திரும்ப ஹெலிகாப்டர், திரும்ப ப்ரொபோசல். அங்கேயே ஃப்ரீஸ் பண்றேன். உலகம் அங்கேயே நிக்கட்டும். ஏன் சார் அங்கேயே நிப்பாட்டிட்டீங்க? 25 வருஷம் முன்னாடி போக வேண்டியதானே? சாரி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் தான் உங்க பழைய விஷயம் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல. ஆனா சார், லவ் ப்ரொபோசல் சீன்ல ஃப்ரீஸ் பண்றதுல எனக்கு சம்மதம் இல்ல. எங்க அப்பா என் கைய பிடிச்சு உங்க கையில ஒப்படைக்கணும். எங்க அம்மா நம்ம 2 பேருக்கும் அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணணும். அந்த சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். ஏன்னா அது பொண்ணு வளர்த்த அப்பா அம்மாவோட உரிமை. நீங்க பாட்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எங்க அப்பா அம்மாவோட ரைட்ஸ் என்ன ஆகுறது? அது எப்படி சார்? எங்க அப்பா அம்மாவோட சம்மதம் இல்லாம நீங்க என்ன ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போலாம்? சார், இன்னைக்கு நீங்க பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கீங்க. உங்களை நான் இவ்வளவு அழகா பார்த்ததே இல்ல. நீ என் பக்கத்துல இருந்தா நான் எப்பவுமே இவ்வளவு அழகா இருப்பேன்னு நினைக்கிறேன். சார், இன்னைக்கு கோட்டா ஓவர். பாய் சார். பாய் அனு. சார், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். இனிமே நீங்க ஆபீஸ்ல மட்டும்தான் பாஸ், வெளியே நான் தான் பாஸ். ஓகேவா? எஸ் பாஸ். இப்போ நான் கிளம்பலாமா பாஸ்? குட் பை. கிளம்பலாம் சூர்யா. சூர்யாவா? அதானே உங்க பேரு? இனிமே வீடியோ எடுத்து என்ன ஆக போகுது? ஹெலிகாப்டர்ல ஆரம்பிச்சு 2 கார்ல வீட்டுக்கே வந்துருச்சு. இந்த வருஷ பருப்பு நமக்கு மட்டும் ஏன் இப்படி விழிஞ்சிருக்கு? ஓகே பாய். என்ன சுப்பு, சாப்பிடலாமா? என்ன முறைக்கிற? உன் பொண்ணு வந்துதான் சாப்பிடணும்னா வெடிஞ்சிரும். ஏ மண்டு புஷ்பா, வருஷ பரப்பும் அதுமா பெத்த பொண்ணை விட்டு யாராவது சாப்பிடுவாங்களா? அனுமாவும் வரட்டும், எல்லாருமே உட்காந்து சாப்பிடலாம். போன பண்ணி சீக்கிரம் வான்னு சொல்லானா போன வீட்டுல வச்சுட்டு போயிருக்கா. இப்படி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் மறக்கறாளே, இவ ஆபீஸ்க்கு போய் எப்படி கரெக்டா வேலை செய்யறானே எனக்கு தெரியல. சரி, அதை விடு. அந்த ரகுபதி எதுக்கு வந்தா, என்ன சொன்னா? திரும்பவும் ஆரம்பிக்காத சுப்பு. அவ என்னமோ வந்தா எதையோ உளறிட்டு போனான். அத பத்தி திரும்ப பேசினா எனக்கு டென்ஷன் ஆயிடும். அவனுக்கு அனு வேலைக்கு போறா, கை நிறைய சம்பாதிக்கிறான்னு பொறாம அவன் கிடக்குறான். நீ வா சுப்பு, சாப்பிடலாம். ஐயோ, வந்துட்டாளே. என்னடி இவ்வளவு லேட்டு? போன் பண்ணலான்னு பார்த்தா போனை வீட்டுல வச்சுட்டு போயிருக்க. ஏமா உள்ள வந்த உடனே ஆரம்பிச்சிட்ட? கொஞ்சம் இருமா. என்னம்மா நீ? அவ இப்பதான் உள்ள வரா, உடனே ஆரம்பிக்கிறியே? அதானே, உன் பொண்ண பார்த்தோன்னே அப்படியே இறுகிடுவியே. ஏய், எங்க போன நீ? அதென்ன இன்னைக்கு உனக்கு மட்டும் ஆபீஸ்? புஷ்பா, இப்பதானே சொன்னேன். ஏன் கத்துற? நான் சொல்றத கேட்கவே மாட்டியா நீ? அட, என்ன அனுமா நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம். ஏய், நீ ஆபீஸ்க்கு தான் போனியா?
இல்ல வெளியே வேற எங்கேயும் போனியா? ஏய், அவ எங்க வேணா போயிட்டு வரட்டும், அத பத்தி இப்ப என்ன? அவ என்ன சின்ன குழந்தையா? எங்க போகணும் எங்க போக கூடாதுன்னு அணுகு எல்லாம் நல்லா தெரியும். விடு, நீ போய் முதல்ல இலைய போடு போ. அது இல்ல சுப்பு, நான் என்ன இப்போ உன்னை இலைய தானே போட சொன்னா, சும்மா கூட கூட பேசிக்கிட்டு நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாமா. ஆமாமா, உங்க அப்பா சொல்லிட்டார்ல, நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. போ 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 போ. ஏய் நில்லுடி, இது என்னடி ட்ரெஸ்? எதுக்குடி இதை போட்டு போனா? நீ புது சுடிதார் தானே போட்டிருந்த, அதை போட்டு ஆபீஸ் போனா ஆபீஸ்க்குள்ள விட மாட்டாங்களா? இந்த ட்ரெஸ் எவ்வளவு நல்லா இருக்கு, ஏதாவது ஃபங்க்ஷன் போடுறதுக்கு எடுத்து வச்சிருக்கலாம்ல, இதை போட்டு எதுக்குடி போன நீ? ஏய், நீ என்ன சிபிஐயா இப்படி துருவி துருவி விசாரிக்கிற? டென்ஷன் ஆற பாரு. என்னாச்சு அனுமா? அது வந்து அது ஒண்ணும் இல்லப்பா, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ம். ஹேய், நியூ இயர் அன்னைக்கு ஆபீஸ்ல இருக்கியா? நான் 24/7 செக்யூரிட்டி உங்களுக்காக தான் எப்பயுமே யோசிச்சுட்டு இருப்பேன் சார். டியூட்டி ஃபர்ஸ்ட் சார். என்னடா என்னமோ வார் ஃப்ரண்ட்ல இருந்து பேசுற மாதிரி பேசுற? வார் லவ் ரெண்டும் ஒண்ணு தானே சூர்யா? இனிமே நோ வார், ஒன்லி லவ் தான். ஓ, பேச்ச பார்த்தாலே தெரியுது எல்லாம் பிரமாதமா நடந்திருக்கு போல இருக்கு. ம், வாழ்த்துக்கள் சூர்யா. தேங்க்யூ 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 பங்கஜ். ஆபீஸ்ல மீராவும் இருக்காங்க. அப்படியா? அவளுக்கு லீவுங்கிறதே கிடையாதா? அதெல்லாம் விட எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான், ஆனா முழுசா எல்லாத்தையும் சொல்ல முடியல. முழுசா எதுவும் சொல்ல முடியலன்னா ஐ ல மட்டும் சொல்லிட்டு ம், யூ யூ சொல்லலையா? நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணதுல இருந்து நீ ஜாலி மூட்ல இருக்க போல. என்னாச்சு சொல்லு. நான் என்னெல்லாமோ சொல்ல ட்ரை பண்ணேன், அவ கேட்கவே இல்ல. உங்க பழைய வாழ்க்கை பத்தி எனக்கு தேவையே இல்ல, அதெல்லாம் கேட்டா வீணா மன கஷ்டம் வரும், அதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டா. அப்படின்னா உன்னோட முத கல்யாணத்தை பத்தி, அதாவது தேவநந்தினிய பத்தி? இல்ல இல்ல, அத நான் சொல்லிட்டேன். ஆனா அதுக்கு பிறகு அவ எதையும் சொல்ல விடல. கல்யாணம் எப்படி ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, எதையும் அவ கேட்கவே இல்ல. அதோட அவ சொல்றத வச்சு யோசிச்சு பார்த்தா அனு கூட இனிமே வாழ போற வாழ்க்கையில பழசெல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்ல. அது எல்லாத்தையும் மறந்துடலான்னு அவ நினைக்கிறா போல. அப்புறம் என்ன, சுப்பிரமணி சார் முன்னாடி போய் நின்னு பொண்ணு கேட்க வேண்டியதானே? அதெல்லாம் அனுவே அவங்க கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டா. அது வரைக்கும் என்ன வெயிட் பண்ண சொல்லிருக்கா. அவ அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நான் நம்ம வீட்டுல சொல்லணும். அதுக்கப்புறம் தான் சுப்பு சார் கிட்ட பேசணும். கலக்கு. உனக்கு என்னப்பா, நீ சூர்யா. நடக்கட்டும் நடக்கட்டும். ஏய் ஆமா, நீ அன்னைக்கு நிறைய சினிமால கொண்டு கொடுத்தல அந்த பென் டிரைவ்ல, அதை திரும்ப கொண்டு கொடு. கொஞ்ச நாள் அந்த படத்தை எல்லாம் பாத்துட்டு இருக்கேன், பின்னால ஏதாவது ஹெல்ப் ஆகலாம். படம்னு சொல்லாத, இப்பெல்லாம் டிஜிட்டல் மீடியா. இந்த காலத்து பசங்க மாதிரி மூவின்னு சொல்லு. அட்வைஸ் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சா கூட விடமாட்ட போல இருக்க நீ. நான் ஏன் விடணும்? திரும்பவும் பழைய சூர்யா எனக்கு கிடைச்சிட்டான். நீ இப்படி மனசு விட்டு சிரிக்கிறத பார்த்தா நீ இப்படியே இருக்கிறதுக்கு என்ன வேணா செய்யலாம்னு தோணுது சூர்யா. இவ்வளவு வருஷமா வாழ்க்கையில நீ என்னத்தை மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு இப்ப எனக்கு புரியுது. பங்கஜ், ஆனாலும் சூர்யா, நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்குதான் நீ இருக்கியே. சூர்யா, நீ கல்யாணம் பண்ணிக்க போறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அதுல இருக்கிற பிரச்சனைகளை நான் உனக்கு சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். நிச்சயம் சொல்லு பங்கஜ், ஆனா நான் அதை கண்டுக்க போறதே கிடையாது.
என்னடி அனு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அப்பா கிட்ட எப்படி பேசுறது? என் வாழ்க்கையில எதுக்கும் இவ்ளோ பயந்ததில்ல தெரியுமா? நேரா அப்பா கிட்ட போ. அப்பா, ஒரு விஷயம் பேசுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் படபடன்னு கண்ணை மூடிட்டு அப்படியே சொல்லிடு. அதோட எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் தாண்டி மெயின் விஷயமே ஆரம்பிக்கும். அத நினைச்சா தாண்டி ரொம்ப பயமா இருக்கு. சூர்யா சார் கிட்ட ரொம்ப தைரியமா சொல்லிட்டேன் அப்பா கிட்ட பேசுறேன்னு. ஆனா இப்போ 1000 பேர் முன்னாடி ஸ்டேஜ் ஏறி பேசுற மாதிரி இருக்கு. தொண்டெல்லாம் காஞ்சு போய் என் காலெல்லாம் நடுங்குது. இங்க பாரு, என் உள்ளங்க எப்படி வேர்த்திருக்குன்னு. ஓ, ஹெலிகாப்டர்ல ஏறும்போது உனக்கு இந்த பயம் இல்ல. கையில வைர மோதிரத்தை போட்டு அனுப்பியிருக்காரு, அப்ப கூட உனக்கு இந்த பயம் இல்ல. இப்ப என்னடானா வேர்க்குது, கால் நடுங்குதுங்கிற? என்னடி இது அநியாயம்? சூர்யா சாரே ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு, அப்புறம் என்னடி உனக்கு பயம்? எல்லா அப்பாவும் தான் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறவன் நல்லவனா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. உனக்கு சூர்யா சார் மேல நம்பிக்கை இருக்கு, சூர்யா சாருக்கு உன் மேல காதல் இருக்கு. வேற என்னடி வேணும்? இத வச்சு உலகத்தையே நீ ஜெயிச்சிடலாம். உங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ண முடியாத உன்னால? அப்பா முன்னாடி போய் நின்னாலே என்ன பேசுறதுனே தெரியலடி. அப்பா முகத்தை பார்த்தாலே எனக்கு என்னமோ ரொம்ப பதட்டமா இருக்கு. அதுல எப்படி இந்த விஷயத்த ஆரம்பிக்கிறதுனே தெரியல. அவங்களுக்கு பிடிக்காத ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வருது. நான் ஒன்னும் தப்பெல்லாம் பண்ணல ரம்யா. நிச்சயமா இல்லடி. லவ் பண்றது என்ன அவ்வளவு பெரிய தப்பா? நீயும் சூர்யா சாரும் ஒன்னா வாழ போறத முதல்ல நினைச்சு பாரு. உனக்கு தானே தைரியம் வரும் அனு. Yes, sir. I saw the reports. Next finance yearல நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய நம்பர்ஸ பார்த்தேன். somewhat high numbers. I agree. பட் கண்டிப்பா இந்த நம்பர்ஸ் அச்சீவ் பண்ணலாங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ற எல்லாருக்குமே இருக்கு. We will touch that magic numbers. Good day. May I come in, sir? Yes. Come in, Anu. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தானோ, நீ வரல. சோ உன்னையே நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியா? ஆனா எனக்கு பொற ஏறவே இல்லையே. சிக்னல் வேற எங்கேயாவது போயிடுச்சோ? நீயே என்னையே நினைச்சிட்டு இருந்திருப்ப. 2 சிக்னலும் ஒன்னோட ஒண்ணு மெர்ஜ் ஆயிடுச்சோ என்னவோ. பாருடா, சூர்யா சாரோட லவ்லி கமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா வெளியில வர ஆரம்பிக்குது. சிரிச்சதெல்லாம் போதானோ? அப்பா கிட்ட பேசிட்டியா? நேத்து முழுக்க உன்கிட்ட இருந்து போனே காணும். சிரிச்சது போதும்னு சொன்ன உடனே ஏன் முகத்தை இப்படி வச்சுக்கிற? என்னாச்சனோ? வாட்ஸ் த ஸ்டேட்டஸ்? திஸ் நேஷன் வாண்ட்ஸ் டு நோ. சார், அப்பா கிட்ட பேசவே வரல சார். சாரி சார், எனக்கு தைரியமே பத்தல. தைரியம் பத்தலையா? நான் வந்து பேசுறேன்னு சொன்னாலும் வேண்டாங்கற. என்ன அனு? சாரி சார். உட்காரணும். நல்லா யோசிச்சு சொல்ல அனு. இன்னைக்கே உங்க அப்பா அம்மா கிட்ட வந்து பேசவா? ஐயோ வேண்டாம் சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ தானே அனு சொன்ன, நீ உங்க வீட்டுல பேசினதுக்கு அப்புறம் நான் எங்க வீட்டுல பேசினா போதும்னு. அப்புறம் என்ன அனு? ஆனா அப்பா அம்மா கிட்ட பேச போனாலே ரொம்ப பயமா இருக்கு சார். ரொம்ப யோசிக்காத அனு, இப்பவே வா, 2 பேரும் போய் பேசலாம். ஐயோ சார் சார் சார், உட்காருங்க சார். முதல்ல உட்காருங்க சார் ப்ளீஸ். சார், இது என்ன ஆபீஸ் விஷயமா? நீங்க பாட்டுக்கு தெனாவிட்ட போய் பேச. வாழ்க்கை பிரச்சனை சார். தெனாவிட்டு கூடவே பிறந்தது அனு. உன்கிட்ட லவ் சொல்ல மட்டும்தான் கொஞ்சம் பயம்.
ஆனா உனக்காக நான் என்ன வேணா செய்வேன். இல்ல சார், நானே பேசுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் எவ்வளவு வெயிட் பண்றதானோ பாத்தியா? புரியுது சார். 1 மாசம் காத்துட்டு இருக்கிறதுனால இந்த வெள்ளை முடி டக்குனு எல்லாம் ஜாஸ்தி ஆகாது. மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன் மீரா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் அனு. சாரி அனு மேடம். மேடமா? என்னைய அப்படி கூப்பிடுறீங்க மேடம்? அஃப்கோர்ஸ் அனு, இத்தனை நாள் எல்லாம் ஒரு மாதிரி இருந்தது, இப்ப எல்லாம் வேற மாதிரி இருக்குல்ல. ஐ மீன் லாட் ஆஃப் சேஞ்சஸ். ஐ மீன் இப்போ நீங்க தேவநந்தினி டிபார்ட்மெண்டோட ஹெட் இல்ல மேடம், அத சொன்னேன். பை தி வே, உங்க ஃபைல்ஸ் எல்லாம் எஃப்எம் கிட்ட சொல்லி இங்கே கொடுத்து விட்டுலாமா? வாட் எல்ஸ் மீரா? எஸ் சார், இந்த ஃபைல்ஸ்ல எல்லாம் உங்க சைன் வேணும். அதுலயும் தேங்க்யூ சார். என்னன்னு ஏன் முகம் இப்படி மாறிடுச்சு? என்னாச்சு? மீரா மேடம் ஏன் சார் வினோதமா பேசுறாங்க? அவங்க அப்படி கேக்குறப்போ என்ன பதில் சொல்றதுனே தெரியல. ஒருத்தங்க உங்ககிட்ட எப்படி பேசுறாங்களோ அதே மோட்ல நீ அவங்க கிட்ட பேசணும். அப்பவே அங்கேயே எல்லாம் கிளியர் ஆயிடும். அவகிட்ட இருந்தே கத்துக்கிட்டு அவளுக்கே கத்துக்கொடு. நல்ல வேலை, இப்பவும் நீங்க மீரா மேம்க்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். எது நியாயமோ அதத்தான் நான் சொல்லுவேன். இப்ப இல்ல, எப்பவுமே. அது மட்டும் இல்ல அனு, உன்னை யார்கிட்டயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நிஜமாவா சார்? ஏன் நம்பிக்கை வரலையா? சரி, எல்லாம் கிளியராவே சொல்றேன். என் கையை பிடிக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறானோ? சார், எஸ் அனு. இப்ப நம்ம எங்க போறோம் சார்? வா, அப்படியே கையை பிடிச்சுக்கிட்டு ஆபீஸ் முழுக்க நடந்து வரலாம். எல்லாரும் பார்க்கட்டும். என்ன சார் சொல்றீங்க? என்ன சொல்றீங்கன்னா, உன் காதுல என்ன விழுந்ததோ அதத்தான் சொன்னேன். இதுல என்ன கன்ஃபியூஷன் உனக்கு? வா. இல்ல சார், ப்ளீஸ் சார், வேண்டாம். வீட்ல சொல்லதான் பயம், ஆபீஸ்ல சொல்ல என்ன பயம்? பயம் இல்ல சார், ஒரு மாதிரி தயக்கமா, வெக்கமா, கூச்சமா இருக்கு சார். வேண்டாம் சார், ப்ளீஸ். அனு, சார் ப்ளீஸ், எனக்காக வேண்டாம் சார். இப்ப வேண்டாம், அதுக்கு ஒரு டைம் வரட்டும். ஓகே, டைம் வரும்போது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி தெரிஞ்சுக்கும் போது இப்ப மீரா கேட்டாலே மாத்தி மாத்தி அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க. ஓகே அனு, ஐ வில் வெயிட். அனு, wait a minute.
எக்ஸலண்ட் ரிங் அனு. இட் மஸ்ட் பி டைமண்ட், ரைட்? எங்க வாங்கின அனு? How much it costs? Maybe ஒரு 1 crore இருக்குமா? Just get it. Good. Keep it up.